ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். பணமா பாசமா பார்க்கலாங்களா? இப்போ எவ்வளோதான் பணம் வச்சுட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு வைங்களேன். இப்போ சந்தோஷமாக வாழ முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பணம் பற்றாக்குறை இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் அன்பு அமைதி இருந்துச்சுன்னு வைங்களேன், சந்தோஷம் நிலைக்கும். இப்போ பணம் எவ்வளோதான் வச்சுட்டு வந்தாலும் அந்த குடும்பத்தில் அன்பு இல்லை அப்படின்னா அதில் நோ யூஸ் இல்லைங்களா? நிம்மதி கிடைக்குமா? பணத்தின் மூலம் மட்டும் நிம்மதி கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா? பாசமாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அன்பினால் ஜெயிக்க முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, சரிங்களா? அன்பாக இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம், எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். ஆனால் பணத்தை மட்டும் அதிகமாக வச்சுட்டு அன்பே இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல சந்தோஷத்துக்கே வழி இல்லையே. கவனிங்க, நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம்? வாழ்க்கை பயணம் என்பது ஒரு நெடுந்தூர பயணம் இல்லைங்களா? அதை நாம் பயணம் பண்ணி தான் ஆகணும். அப்போது நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்? சந்தோஷமாக நமக்கு இப்போ பிரபஞ்சம் எது எது கொடுத்துருக்கோ அதுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நாம் ரசித்து வாழணும். நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னா ரசித்து வாழணும், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எது எது பிரபஞ்சம் கொடுத்துருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லுவோமா அப்படின்னா இல்லையே. அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு அடுக்கடுக்கா படிக்கட்டாட்டம் அப்படியே ஏற்றிக்கிட்டே போவோமே ஒழிய, நமக்கு எது எது பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதுக்கெல்லாம் நன்றி சொன்னமா இல்லையான்னு பார்க்கணும் இல்லைங்களா? எவ்வளோ கொடுத்தா போதும்னு சொல்லுவோம் நம்ம, அதுக்கு மதிப்பே கிடையாதே. இப்போ மேலே 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 எவ்வளோ பணம் சேர்ந்துக்கிட்டே போனாலும் அந்த குடும்பத்தில் புரிதல் இல்லை அப்படின்னு வைங்களேன், அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது என்ன பண்ணணும்? மனதளவில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்தலே உண்மையான வாழ்க்கை. அப்போ தான் சந்தோஷமான இல்வாழ்க்கை, அதுதான் இல்லைங்களா? அப்போ நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அன்பு மட்டும்தான் அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும். அன்பை ஃபாலோ பண்ணணும். அன்பை ஃபாலோ பண்ணும்போது நம்ம எதையுமே தேடி போக தேவையில்லை, எல்லாமே நம்மளை தேடி வந்துடும், சரிங்களா? இப்போ பணத்தை நோக்கி மட்டும் போய்கிட்டு இருந்துச்சுன்னா பணம் நம்மளை தேடி பணம் எங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மூலிமா மட்டும் நம்மளுக்கு எல்லா நிம்மதியும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. சந்தோஷமாக வாழும்போது மட்டுமே நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ கொடுத்தா நம்ம சந்தோஷமாக இருக்கோம் போதும் அப்படின்னு சொல்லுவோமான்னா அதுவும் கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் அதுக்கு மேலே அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்க சொல்லும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறாப்புல, மனதளவில் திருப்திப்பட்டுக்கணும். மனதளவில் திருப்திப்படும் போது மட்டும்தான் நாம் அப்போ தான் மனமீதி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் சந்தோஷமாக வாழவும் முடியும் இல்லைங்களா? ஆனால் என்னப்பா இது அப்படின்னா விதின்னு சொல்கிறாங்களே, அந்த விதின்ற வட்டத்துக்குள்ளேயே தான் வாழணுமா? இதுக்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் பகவான்கிட்ட கேட்கணும். அப்பா பாபா விமோசனம் கொடுப்பா அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது அதுக்கு உண்டான வழியை பகவான் கண்டிப்பாக காட்டுவார், சரிங்களா?
அப்போது பகவான் காட்டும்போது அந்த பாதையை நாம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான அந்த விதி விலக்கு அப்படின்றது உண்டா அப்படிங்கிறதுக்கு பகவான் பதில் சொல்லுவார். கேட்ட உடனே சொல்லிடுவாருன்னா கிடையாது. திரும்ப 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 நம்ம பகவான்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாரோ அந்த ஆன்ம பாதையில் பூந்துட்டோன்னு வைங்களேன். ஆன்ம பாதைன்றது வெளியே கிடையாது, உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே தேடத்தான் ஆன்ம பாதை. எங்கேயுமே வெளியே தேட தேவையில்லை. சரிங்களா? அப்போது நமக்குள்ளே நம்ம பயணம் பண்ணிட்டு நம்ம பகவான்கிட்ட ஒவ்வொன்றா இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது மூச்சை கவனிக்கும் போது மூச்சுவே வந்து நமக்கான. சரிங்களா? அப்போது அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத பகவானே உணர்த்துவார் நம்மளுக்கு. அப்படி உணர்த்தும் போது நாம் அதைப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த விதின்ற வட்டத்துக்குள்ளேயே நீ இருக்காதப்பா, அதை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு அதுக்குண்டான வழியை நம்மளுக்கு சொல்லுவார். உடனே சொல்லுவாருன்னா மாட்டார். என்னென்ன நாம் பகவான் சொல்கிறதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்கின்றோமா இல்லையா அப்படின்னு பல டெஸ்ட் நடக்கும். ஸ்கூலில் எப்படி எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அதை போல் பல டெஸ்ட் நடக்கும். அதில் எல்லாத்தையுமே நம்ம பகவான்கிட்ட சைன் வாங்கிட்டே வரணும். கரெக்ட் ரைட் வாங்கிட்டே வரணும் நம்ம. சரிங்களா? அப்போது வரும்போது நமக்கு உண்டானதை பகவான் வந்து சூட்சமமான முறையில் உணர்த்துவார். நம்ம அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். எல்லாத்துக்குள்ளேயுமே பகவான் இருக்காரு இல்லைங்களா? அப்போது யார் மூலியமாக மட்டும் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட்டுன்னா யார் மூலியமாக அது கூட நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான பதில் வந்து கிடைக்கும். இவங்களா அவங்களா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது நமக்கு உண்டான பதில் நம்ம தேடலில் இருக்கோன்னு வைங்களேன். நமக்கு உண்டான பதில் வந்து யார் மூலியமாவது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம டக்குன்னு அதை கேட்ச் பண்ணணும். அப்போ பகவான் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கடைப்பிடிச்சு அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு பகவான் வந்து நீ இந்த வட்டத்துக்குள்ளே வந்து வெளியே வரணுன்னா, உன்னை காப்பாற்றிக்கணுன்னா நீ இதை இப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அதையெல்லாம் நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அதுக்குண்டான பாதை கிடைக்கும். சரிங்களா? எல்லாத்தாலையும் எல்லாமே பண்ண முடியாது இல்லைங்களா? நமக்கு உண்டானது எது அப்படின்னு முதல்ல நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த நமக்குண்டான திறமை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமல் முயற்சி பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். அப்போ விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான வழியை பகவானே காட்ட ஆரம்பிச்சுக்குவார். சரிங்களா? இப்போ நாம் தான் யோசிக்கணும். நாம் என்ன வேலை பண்ணணும், நம்ம வாழ்நாள் முழுக்க தொழிலாளியாகவே இருந்து வாழ்க்கையை கழிக்கலாமா, இல்லை இந்த முதலாளி ஸ்தானத்துக்கு நாம் வரணுமா அப்படிங்கிறத நம்மளோட விதி முடிவெடுக்கக்கூடாது. நாம் தான் முடிவெடுக்கணும். சரிங்களா? ஆனால் விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். அதுக்கே விட்டுட்டு அந்த விதி கூடயே நாம் போயிட்டு இருக்கலாமா, இல்லை வந்து நம்ம பாதையில் நாம் பயணிக்கலாமா, மதிப்படி பயணிக்கலாமா, யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு உண்டானதை கேட்கும்போது தானே பகவான் அந்த ரூட்டை காமிப்பார் நம்மளுக்கு. அப்போ காமிக்கும் போது அந்த பாதையில் நம்ம பயணித்து போய்கிட்டே இருக்கணும். நிதானமாக பொறுமையாக அன்பாக கருணையாக நடந்துக்கணும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள எல்லா திறமையுமே உண்டு. வெளியே யாருக்கிட்டையுமே எதையுமே தேட வேணாம். சரிங்களா? நம்மளை நாம் நம்பினாலே போதும். நம்பும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து பகவான் சுயம்பாக உட்காந்துட்டு இருக்காது இல்லையா? அந்த சுயம்புலேருந்து தானே தன்னால் ஒவ்வொன்றா வெளிப்படும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வெளியே தேடிட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்து எல்லாத்தையும் வெளியே தேடிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போது
பகவான் சொல்கிறபடி அதையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு நாம் வாழ்ந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளேருந்து சுயம்புவான பகவானே வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அப்போது பகவானை தேடிட்டு நாம் போக தேவையில்லை. பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதை நாம் கடைப்பிடிக்கும் போது பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். பகவானே நம்மளை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவார். சுயம்புவாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போது நாம் சுயம்பு ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது எது சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அப்போது பணமா பாசமா அப்படின்னு கேட்கும்போது நாம் எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் நம்ம மனது கூட நம்ம பேசிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயம். சரிங்களா? பாய். கேட்டதுக்கு நன்றி.